நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், மகள் சொன்னது போல நீங்கள் நிற்க தந்த கிருபை. வெள்ளிக்கிழமையே நான் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன், கத்தர் என்னை நிற்க வைத்தார். இன்றைக்கும் நிற்க கத்தர் தந்த கிருபை. நான் ஆண்டவருக்கு உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே உமக்கு நன்றியப்பா. எனக்காக ஜெபித்தவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நேசிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசாரிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். சபைக்காக யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் ஜெபம் தேவைமோ அவர்களுக்காக ஜெபிக்க என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, ஆண்டவரே உம்முடைய வருகை வரை, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய பணியை நான் செய்வேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பாப்பா
நல்ல விஷயங்களை கவனிக்காமல் போனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி மரணத்தில் அங்கேயே நான் எதிர்பார்க்கல. திடீர்னு கணேஷும் அசோக்கும் டைசன்லாம் வந்துட்டாங்க. எதிர்பார்க்க கூட இல்லை. ஒரு மாதிரி என்ன சொல்ல, திடீர்னு அந்த கடைசி நேரத்தில் அப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். ஏதோ அது நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு ஆள் செத்து போயிட்டாங்க, திரும்ப அவங்கள என்ன செய்ய போகிறதில்ல. எல்லாத்துக்கும் மேலே அவர் என்னை கடைசியாக கேட்டிருக்கிறாரு. பாஸ்டர் என்னை அதிகமாக கூப்பிடுவார், என்கிட்ட நிறைய பேசுவார். அந்த அடிப்படையிலையும் நம்ம கடமையை செய்யணுமோன்னு செஞ்சோம். அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த முறை சௌந்தர்யா வந்தால் சௌந்தர்யாவுக்கு ஆறுதலாக பேசுங்க. ஆறுதல் கூட்ட வச்சா போய் கலந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஒன்றா திரும்ப ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் நடக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் சாவு விழும். சாவு விழாத வீடு கிடையாது, கல்யாணம் நடக்காத வீடு கிடையாது. நம்ம வீட்டு கல்யாணம் தான் முக்கியம், நம்ம வீட்டு சாவு தான் முக்கியம்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம என்ன செஞ்சாகணும், கேள்விப்பட்டா உடனே அங்கே வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தகவல் சொல்லலை, இல்லை எனக்கு பார்சல் சொல்லலை, அந்த மாதிரி சில்லறத்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு ஒரு காது வழியாக செவி விழுது, ஒரு விஷயம் விழுதுன்னு சொன்னால் அங்கே நிற்கிறது தான் ஒரு நல்ல விசுவாசி. அல்லது நம்ம குழந்தையிலேருந்து பார்த்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க அழும் பொழுது, அந்த பிள்ளைங்க கதறும் பொழுது நாம் அங்கே பக்கத்தில் நின்று அவங்கள ஒரு கை பிடிக்கிறதுக்கோ அல்லது அவங்கள ஒரு தோலை பிடிக்கிறதுக்கோ அல்லது அழும்போது அழாதன்னு சொல்கிறதுக்கோ நம்ம இல்லைன்னா அப்புறம் நம்ம பழகிற பழக்கங்கள் எல்லாம் வேஸ்ட்டு. நான் சொல்கிறது புரிதுங்களா? ஒருத்தருடைய உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். தூதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. தூதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. எல்லாம் இணைந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை சேர்ந்து உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. அன்பின் ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லா துதி கனத்திற்கும் மகிமைக்கு பார்த்து ஒருவருக்கே எங்கள் துதி கன மகிமை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இன்னும் ஒரு செய்தியும் ஒரு 2 செய்தி எனக்கு ஆண்டவர் கொடுத்து, நான் அதை என் பலவீனத்துக்கு மத்தியிலையும் படுக்கையிலையும் அதுக்கு ரிலேட்டடான வசனங்கள் எல்லாம் நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால வார்த்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஞாயிற்றுக்கிழமை பலப்படுத்துவார்னு விசுவாசித்தேன். அதன்படியே கர்த்தர் பலப்படுத்தினார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். அதே போல் என்னுடைய பலவீனத்தில் என் கூட வீட்டு வரைக்கும் இருந்து எனக்கு ஒரு பிள்ளைகளை போல பணிவிடை செய்தவர்களே நான் நினைக்கிறேன்.
எனக்கு எப்படி சொல்கிறது, தம்பி தங்கச்சின்னு சொல்லலாம், பிள்ளைகள்னு சொல்லலாம், கை கால் பிடிச்சதோ தைலம் தடவுனதோ, சொல்லப்போனால் டிஃபன் ஊட்டி தான் விடலை. அது பாஸ்டம்மாவும் அக்ஷாலும் எங்கள் அம்மா 3 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க அதை தான் செய்யலை. மற்றபடி ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஒத்தாசையை அவ்வளோ அருமையாக செய்தாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு, எங்கள் பாஸ்டருக்கு நான் செஞ்சுருக்கிறேன். முதுகு பிடிச்சி விட்ருக்கேன், காலு கை அமுக்கி விட்ருக்கேன், செருப்புக்கு பாலிஷ் போட்டிருக்கிறேன். ஆகையினால் திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியான ஆள் தான். அப்படி செய்த பிள்ளைகளை பேர் சொல்லி உங்கள் மத்தியில் வித்தியாசப்படுத்திடாமல், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சொல்லுவோம், யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்துக்கு போவோம். ஒரு வார்த்தையை நாம் மனதிலே பதிய வைப்பது அல்லது உங்கள் உள்ளத்திலே பதிய வைப்பது எனக்கு நல்லதாகப்படுகிறது. தமிழ் தெலுங்கு போதும், ரைட். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்த செய்தி போல தெரியுது. இது எப்படி இருக்கிறது? அது கீழே என்ன போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரே வசனத்தில் நாம் அவருக்கு காத்திருக்கிறோம், அவர் நமக்கு காத்திருக்கிறாரு. என்ன போட்டிருக்கு? முதல் போர்ஷன்ல என்ன போட்டிருக்குதுங்க? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? காத்திருக்கிறார். அதுல என்ன போட்டிருக்குது? அவருக்கு நாம காத்திருக்கிறோமா, அவர் காத்திருக்கிறாரா? யார் வெயிட்டிங் பண்றான்? நாம நினைச்சிட்டு இருக்கிறதுனால நாம தான் இல்லை, அதான் நம்ம தப்பு. நிறைய தடவை நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் வெயிட் பண்ணுறேன், நான் தான் கடவுளுக்காக காத்திருக்கிறேன், எப்போ ஆண்டவரே எனக்கு இறங்குவீர், எப்போ எனக்கு இதை செய்வீர் அப்படின்னு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நாம தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஆள் மாதிரி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ போட்டுருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுப்போம். நாம் காத்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் எதற்கு காத்திருக்கிறாரா? இறங்கும்படி. கனிகரமா கனிகரத்தை கொடுக்க, கனிகரத்தை கருணையை காட்டுவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனால் எங்க பாஸ்டர் கடவுள் கருணை காட்டுறாரு, கருணையே காட்ட மாட்டேங்கிறார் பாஸ்டர், இரக்கமே காட்ட மாட்டுறாரு பாஸ்டர், கடவுளுக்கு என் மேலே என்னவே இல்லை, இரக்கமே இல்லை, இரக்கம் செய்ய மறந்தாரோ, இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன், கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்கிறாரே அப்படின்னா பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்கள் எது காத்துன்னு இருக்கிறீங்க? டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கள். நான் காத்திருக்கிறது எனக்கு கோடி கணக்கில் பணம் வேணும். அல்லையா சொல்லுவோம், ரைட்? பச்சையாக பேசுகிறேன். எனக்கு 10-20 கோடி கேட்டு என்ன, நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். பணம் கிடைச்சா இடம் வாங்கிடலாம். அல்லையா சொல்லுவோம், ரைட்டா? நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக ஐம் வெயிட்டிங். ஸோ நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். வீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு. அப்பா குழந்தைக்காக வெயிட்டிங்க, அம்மா வீடு கட்டுறதுக்காக வெயிட்டிங்க, சொல்ல மாட்டீங்களாப்பா? சமாதானத்துக்காக வெயிட்டிங்க, வீடு சீக்கிரம் முடியணும் அதுக்காக வெயிட்டிங்க. சொல்லுங்கள் சிஸ்டர், எப்படா வீடை உள்ளே விடுவாங்கன்னு வெயிட்டிங்க, அலாட்மெண்ட் எப்போ கையில் கிடைக்கும்னு வெயிட்டிங்க. அல்லையா சொல்லுவோம், கல்யாணத்துக்கு வெயிட்டிங்க, ரைட்? நாம் ஒவ்வொரு காரணங்களுக்காக காத்திருக்கிறோம். அல்லையா சொல்லுவோம். நான் பணத்துக்கு காத்திருக்கிறேன், இடத்துக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமாக்களுக்கு காத்திருக்கிறேன், வீட்டுக்கு காத்திருக்கிறோம், சொந்த வீடு காத்துட்டு இருக்கிறோம், குழந்தைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம், கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம், வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதனால கீதாக சில பல நன்மைகள். ஆண்டவரு அந்த புள்ளைக்காக கை தட்டுங்கப்பா. பேனர் வைக்கிறேன்டா உனக்கு வெளியில. ஆண்டவருடைய வருகை காத்திருக்கிறானா, 2ஆம் வருகைக்காக, ரைட்? ஆனால் ஆண்டவருடைய காத்திருப்பு நம்ம எல்லாரும் குறித்து ஒன்றே ஒன்று தான். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஏன் காத்திருக்கணும்? எனக்கு இறக்க செஞ்சுட்டு போயிடலாமே, எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாமே. இதோ
பவுல் பாலாஜி வச்சுக்கோ அப்படின்னு கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு போகலாம், வீட்டை கொடுத்துட்டு போகலாம், குழந்தைய கொடுத்துட்டு போகலாம், கல்யாணத்தை கொடுத்துட்டு போகலாம், மேபி என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலாமே, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி எதுக்கு தான்பா காத்துட்டு இருக்கிறீங்க எனக்காக அப்படின்னு கேட்டா அவர் ஒன்று சொல்லுவார், நீ ஒரு காரியத்தை செய்தா அதுக்கப்புறம் நான் எதுக்கு காத்திருக்கிறேன், அந்த எதிர்பார்ப்பை நீ செஞ்சிட்டதுனால அதுக்கப்புறம் உன் மேலே நான் இரக்கமாக இருப்பேங்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது நடக்கிற வரைக்கும் அது நடக்காது. எது நடக்கிற வரைக்கும் அதான் மேட்ரு. இப்போ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க வசனத்துக்கு நேராக போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் ஒரு 3 உதாரணங்களை எப்பவுமே என் பழக்கம்ல சில கேரக்டர்களை சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுவது வழக்கம். மீகா 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து படிங்க. மீகா 7:18 ஒருத்தர் படிங்க. என்னாச்சு? மீகா 7 பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 19 காட்டுப்பா, 19 காட்டு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் என்ன செய்வார்? போட்டு விடுவார். எதுக்கு காத்திருக்கிறாராம்? மறுபடியும் 18க்கு வாங்க. அங்க மீன்ஸ் எதுக்கு காத்திருக்கிறாராம்? நாம் ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையை இரக்கத்தை கர்த்தர் காண்பிப்பார். இந்த அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டே போனீங்கன்னா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றாரு. ஆனால் நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்? நாம் ஒன்று பண்ணாதான் அவர் இரக்கம் செய்வார். இல்லையா சொல்லுவோம். நீங்கள் சொன்ன எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அதுக்கு நான் 3 உதாரணங்களை சொல்கிறேன். இதை செய்தாங்க, கர்த்தர் அதை அவர்களுக்கு செய்தார். யாருக்கும் இரக்கம் காட்டுறதுனால கடவுளுக்கு ஒரு குறையும் வரப்போகிறது கிடையாது. உனக்கு கொடுத்துட்டா எனக்கேன்னு நாம் என்ன சொல்லுவோம்? நாம் என்ன சொல்லுவோம்? இருக்கிறத நான் உனக்கு கொடுத்துட்டா எனக்குன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அவருக்கு நமக்கு இரக்கம் செய்வதனால, கருணை காண்பிப்பதனால, நமக்கு உதவி செய்வதனால, நம்மளை இப்படிலாம் செய்வதனால அவருக்கு ஒரு குறைவும் வரப்போகிறதில்ல. ஒன்று எதிர்பார்க்குறாரு, அதை நீங்கள் கேட்ட ஒவ்வொருத்தரும் இதை செய்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது கர்த்தருடைய இரக்கத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14 இங்க படிச்சிங்க. அவர் என்றைக்கும் கோபம் வைக்கிற தேவன் அல்ல, அவர் கிருபை செய்ய விரும்புகிறார், இரக்கத்தை காட்ட விரும்புகிறார். ஆனால் நாம தான் கொஞ்சம் முரணு பிடிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும், ஜபம் பண்ணணும், கர்த்தர் முகத்தை தேடணும், நம்ம பொல்லாத வழிகளை விட்டெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? திரும்பணும். அப்புறம் நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். கைத்தட்டி இப்போ சொல்லுங்க அல்லேலூயா. தெலுங்குல ఇప్పుడు గట్టిగా తెలుగులో చదవండి. அவர் எதுக்கு காத்திருக்கிறன்றதை சொல்லிட்டாரா? இந்த பாதி செகண்ட் ஹாஃப்ல என்ன சொல்லிட்டாரு? என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சொன்ன எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களை நீங்கள் தாழ்த்தணும். முக்கியமாக இன்னும் ஒரு வசனத்தை சொல்கிறேன், சிம்பிளாக உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். அடுத்தது இது வெளிப்படையா அப்படின்னு சொல்லலாம். ரெடி? எரேமியா 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 9 படிங்க. எப்படி சொல்றாருன்னா, அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம தாழ்த்தி நாம ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படி வரணும் படிங்க? அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராம் எனக்கு சேஷ்ட புத்திரனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி வரணும்னு எதிர்பார்க்கிறாராம்?
மனம் திரும்பி, என்ன பாஸ்டர் நான் மனம் திரும்பணுமா? ஆமாம். நிறைய பேர் நான் நினச்சிக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு முறை தான் மனம் திரும்புதல். அப்படியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அப்படியா? நோ, நெவர். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதல் அது பாவ மன்னிப்புக்கு, ஞான ஸ்நானத்துக்கு, அது வேற. ஆனால் தினந்தோறும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவரே ஏன்பா எனக்கு இறங்க செய்யல? ஏன்பா என்னால் வீடு கட்ட முடியல? ஏன்பா எனக்கு குழந்தை இல்லை? ஏன்பா எனக்கு கல்யாணம் நடக்கலை? ஏன்பா எனக்கு வேலை கிடைக்கல? ஏன்பா எனக்கு இது நடக்கலை அப்படின்னு கேட்டால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீ சில காரியத்தில் மனம் திரும்ப வேண்டி இருக்குது. ஏன் எனக்கு இன்னும் பணம் கிடைக்கல இல்லையா சொல்லுவோம். நான் மனம் திரும்ப வேண்டி இருக்குது, நான் ஜெபிக்க வேண்டி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? நீ அழுகையோடு வா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் நீங்க உடையாம ஒன்றும் நடக்காது. இங்கே நிறைய பேருக்கு உடையிறதுக்கு என்ன இல்லை, ஷோகேஸ் பொம்மை மாதிரி. என்னை பார், என் அழகை பார், எனக்கு என்ன அப்படின்னு வாங்க. உடஞ்சாதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அதிலும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன், ஆண்டவர் பார்க்குற மாதிரி நீங்கள் உடஞ்சிடணும், மற்றவங்க பார்க்க வேணாம். ஊருக்கு முன்னாடி அழுவுற இந்த முதல கண்ணி நீரி கண்ணி எல்லாம் வேலைக்காகாது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவின்னு அழுவு. எதை ஒப்பு கொடுக்கணுமோ அதை ஒப்பு கொடு. நான் சினிமா பாட்டு பாடுறேன், நான் இங்கே ஒரு வேஷம் போடுறேன், வெளியில் போனால் இன்னொரு வேஷம் போடுறேன் இல்லையா சொல்லுவோம். ஒத்துக்கிட்டான் இல்லையா? நான் போய் இப்படி செய்கிறேன், என்னுடைய சூழ்நிலை அப்படி, நான் அப்படி இருக்கிற ஆண்டவரே இதுக்கு எனக்கு மன்னியும். அல்லேலூயா. எனக்கே உணர்வு வந்து நான் நோவாட்ட பேசினேன். ரைட், திடீர்னு தோணி பேசினேன், நோவா நீ இப்படி இருக்கிறப்பா, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது, நாம இப்படி தான் இருக்கணும். எதிர்பாராமல் நான் சொல்லி அனுப்பிச்சேனா இல்லையாப்பா? இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே என்னன்னு புரிய மாட்டேங்குது. நம்மளை நல்லவங்களாகவே காமிச்சிக்க விரும்புகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் உலகமாக நல்லவங்க தான். ஆனால் அவருக்கு முன்னாடி நம்ம நல்ல நன்மை எல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, குப்பை கந்த. அப்போ தான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? இல்லை, அவருக்கு முன்னாடி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு என்னது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண அவருக்கு முன்னாடி வரும்போது நான் நடிக்க, ஏமாத்த, பாலிஷ் பண்ண வேலைக்கு ஆகாது. நான் என்ன வேஷம் போட்டேன், என்ன நடித்தேன், என்ன கூத்தடிச்சேன்னு அவருக்கு தெரியும். அங்கே அவர் என்னை ஏமாற்றி அவர்கிட்ட இறக்கத்தை வாங்க முடியாது. இப்போ இன்னொரு வசனத்தை படிக்கணும், இதுக்கு கனெக்டடா. யோவேல்ல 2:12 படிங்க, கனெக்டடா. முடிஞ்சா உபவாசம் போடு. அல்லேலூயா சொல்லுவோம். நீ செஞ்ச பாவத்துக்கு ஊரார உபவாசம் போடுவான். அம்மா நீ உபவாசம் போடு, அப்பா நீ உபவாசம் போடு, பாஸ்டர் நீ உபவாசம் போடுன்னு சொல்றதுக்கு சொல்லுமா. யாருக்கு அற்புதம் வேணும் பேசுங்க, சொல்லுங்க. யாரு கேட்டீங்கம்மா? ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், நான் என்ன பண்ணணும்? அழு, ஓட. அந்த அம்மா ஒரு தைல குப்பியை வச்சுக்கிட்டு இருந்தது. நான் தியானிக்கும் போது அந்த அம்மா அந்த தைல குப்பியை வச்சுக்கிட்டே இருந்திருந்தா ஒன்று நடந்திருக்காது. என்ன நடந்திருக்காது தெரியுமா? என்ன சொன்னார் அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர்? டக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா? அடுத்தது கரெக்டாக சொன்னேன். அடுத்தது இன்னொன்று சொன்னார். இல்லைம்மா அது ஓகே. ஆனால் சௌந்தர்யா சொன்னதுடைய கனெக்டடாக இருக்குது. இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தால் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்க. நீ சும்மானா மூடி வச்சுக்கிட்டு ஷோ காட்டுறதுக்கு புஸ்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் வாசனையாக தான் இருப்ப. ஆனால் ஒரு மன்னிப்பும் நடக்காது. சொல்லுங்க, யாருக்கு காட்சி கொடுத்தாரு? யாருக்கு காட்சி கொடுத்தாரு? எந்த மரியாளுக்கு? சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்ன? அந்த பாட்டில் வச்சிருக்கிற மாதிரி பாவத்தை மூடி வச்சுக்கிட்டு புசுக்குன்னு அடிச்சுக்கிட்டு வெளியில் போய் என்ன பாரு என் என்ன ஒரு வாசனை மோந்துன்னு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. ஸ்மெல் பண்ணின்னு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. உடைச்சிட்டா அவளை பார்த்து சொன்னார், இவள் ரொம்ப அன்பு கூர்ந்தா,
அடுத்தது இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாரு. சென்ட்ல பாட்டில் மட்டும் உடைக்கல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சென்ட்டு பாட்டில் மட்டும் உடைக்கல. அந்த அம்மா உள்ளம் உடைஞ்சது, மனசு உடைஞ்சது, அவள் வாழ்க்கை உடைஞ்சது. பாதத்தில் முத்தமிட்டா, தலைமயிரில் தொடச்சா. ஹாலே லூயா. ஆண்டவர் அவள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். இப்போ பிரச்சனை என்ன? நீ எப்படி வரணும்? உபவாசத்தோடு வா. யார் உபவாசம் போடுறா இன்னைக்கு? ஐயோ என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இதிலிருந்து விடுதலையாக முடியல, எனக்கு நான் ஒரு 3 நாள் உபவாசப்படுறேன்னு சொல்கிற ஆள் யார் இருக்கிறா இங்கே? நல்லா தின்னணும், நல்லா சொகுசாக வாழணும். என்ன பண்ணுறது இல்லை இப்போலாம்? சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு யாருக்கு சொல்ல முடியுது? யார் கேட்பீங்க? பிரியாணி சாப்பிட்றியா, கேஎஃப்சி சாப்பிட்றியா, எஸ்எஸ்சி சாப்பிட்றியா? 3 நாள் உபவாசப்படுனா போயா, பட்டி போடுறான் அந்த ஆள். எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க 3 நாள் உபவாசம் போடு, உக்காரு, ஜெபம் பண்ணுன்னு. கீழ்ப்படிஞ்சா அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னை வரைக்கும் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லையா சொல்லுவோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, உபவாசத்தோடு வா, அழுகையோடு வா, புலம்பலோடு வா, முழு இருதயத்தோடு என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழிச்சுக்கிட்டு வாங்கன்றார். நான் சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்கிறேன், பார்த்து சொல்கிறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் அழுது தான் ஆகணும், கொஞ்சம் உபவாசப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் புலம்பி தான் ஆகணும். எங்கள் ஊரார்கிட்ட போய் புலம்பி, உபவாசமாக இருக்கிறேன், நான் அழுகுறேன், நான் புலம்புறேன்னு ஷோ காட்டுறதுக்கு இல்லை. உங்கள் தனிப்பட்ட முறையில், உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில், உங்கள் வீட்டில் உட்காருங்க, ஆலயத்தில் உட்காருங்க, யாருக்கும் சொல்லாதீங்க 3 நாள் பாஸ்டிங் பாஸ்டர். எதுக்குமா? நான் புதுசாக வாழ போகிறேன், அதுக்காக 3 நாள் பாஸ்டிங் பாஸ்டர். எதுக்குமா? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், எனக்கு 3 நாள் பாஸ்டர். எதுக்கு பாஸ்டர்? எனக்கு பைபிள் புரியணும். பைபிளே எனக்கு என்ன செய்ய மாட்டேது. பட்டினியாக படித்து தாங்க இன்றைக்கி பைபிளை பேசிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா இல்லை. இன்றைக்கி தின்ட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு பைபிளை வாசிச்சுக்கிட்டுலாம் இல்லை. பசியும் பட்டினியுமா உபவாசமாக படித்தா புரியும், அல்லது இப்போ மணிக்கணக்காக படித்தா புரியும்னு சொல்லி வாசித்ததுனால தான் இன்றைக்கி உட்கார நிற்க வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேதத்தை படிக்கும் போதே எப்படி படிக்கலாம் சொல்லுங்கள்? உபவாசத்தோடு படிக்கலாம். நமக்கு தின்றதுக்கு நேரம் இருக்கும், 4 வேளை தின்றதுக்கு நேரம் இருக்கும், ஊரெல்லாம் திரிஞ்சு தின்றதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் 2 வசனம் படிக்கிறதுக்கு, 4 வசனம் படிக்கிறதுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நன்றி மறந்த கிறிஸ்தவர்களா, துதி மறந்த கிறிஸ்தவர்களா, ஜபம் மறந்த கிறிஸ்தவர்களா, ஆராதனை மறந்த கிறிஸ்தவர்களா, ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், சபைக்கு வந்தால் போதும், திருவிருந்து எடுத்தால் போதும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் காத்துன்னு இருக்கிறார் இப்போ. அல்லேலூயா. வெயிட், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே. நான் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கணுமே. அல்லேலூயா சொல்லுவான். என்ன ஆண்டவரே நடக்கணும்? நீ உடையணும், என் சமூகத்தில் வரணும், அழுவணும். ஊருக்கு வேண்டாம், யாருக்குமே வேண்டாம், 1 to 1 சொல்லுவாங்க. நீங்களும் ஆண்டவரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரும். வேறு யாருமே தேவையில்லை. ரைட்டா? பாஸ்டர் நான் பாவ அறிக்கை பண்ண போகிறேன், நீங்கள் என் பக்கத்தில் வந்து நில்லுங்க, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கலாம் ஒன்றும் தேவை கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? உட்காரு, அழத்தோணும், அழு, ஒப்பு கொடுக்க தோணும், பச்சையாக பேச தோணும், என்ன தப்பு பண்ணுமோ அதை சொல்ல தோணும். அவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா? பாதாளத்தில் போனாலும் அங்கேயே இருப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோம். இது ரொம்ப அழகான வார்த்தை. என்ன? இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவாராம். எங்கே போட்டாராம்? மீகால படித்தோம், எங்கே போட்டாராம்? அதை எங்கள் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமுத்திரத்தின் ஆழம், கடலின் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதா? இமயமலையை விட கீழே ஆழம் இருக்கு. எது சொல்லுங்க? எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே உயரம். ஆனால் எவரெஸ்டையே கடலில் முழுகுனா கூட அது கடலுக்குள்ளே போயிடுமா, அவ்வளவு ஆழத்தில் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பாவத்தை நீங்கள் இல்லை, வேற யாருமே போய் தோண்டி எடுத்துகிட்டு வர நினச்சாலும் முடியாது. போகிறவன் செத்து போயிடுவான். அல்லேலூயா சொல்லுவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், பாட்டு பாடுறோம். நான் பாவிதான் பாட்டு பாடுறோம். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன். உடனே ஆண்டவர் அதை கொண்டு போய் எங்கே போட்டாராம்?
இவன் இந்த பாவம் செஞ்சால, இவன் இந்த பாவம் செஞ்சாலன்னு எவனோ நோண்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஊரார் பாவத்தை நோண்டுனா முழுகி போயிடுவீங்க. பரவாயில்லையா? நீ இன்னொருத்தத்தை நோண்டாத, இன்னொருத்தர் உன்னை நோண்ட வேணாம். அல்லையா சொல்லுவோம். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலனா ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோ. அல்லையா சொல்லுவோம். ஆண்டவரே எங்க போட்டுட்டாராம்? சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுட்டாராம். ஏன்னா அவன் என்கிட்ட ஜெபிச்சான், நான் அவர்கிட்ட ஜெபிச்சேன், நீங்க அவர்கிட்ட ஜெபிச்சிங்க. அவர் என்ன செய்ய மாட்டாரு தெரியுமா? ஊரெல்லாம் டமுக்கு அடிச்சு, ஊரெல்லாம் தெரியப்படுத்தி அவமானப்படுத்துறது மனுஷ பயலுக. இல்லையா சொல்லுவோம். யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சரிம்மா அப்படின்னு எல்லாம் போட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சுன்னு இருப்பான். ஆனால் என் தெய்வன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த மகளை பற்றி சொல்லும் போது ஒன்றுமே சொல்லலை. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. கல்லறிய வந்தவங்களை பார்த்து சொன்னார், ஏ போங்கய்யா போமா அப்படின்னு சொல்லி, நீ என்ன பண்ணு, இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டார். அல்லையா சொல்லுவான். அவங்கள அட்ரஸ் பண்ணலை, அவங்க பாவத்தை என்ன செய்யலை, காட்டி கொடுக்கல, கடல் ஆழத்தில் கொண்டு போய் போட்டார். அவர்கிட்ட போய் சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அல்லையா சொல்லுவோமே. ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அவங்க 3 பேர் ஆண்டவர் இடத்துல அழுதார்கள், ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த யாக்கோபு என்னும் ஒரு மனிதன் தனியாக மாட்டிக்கிட்டாரு. நம்ம பாஷையில் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் சொல்லுங்க, சொல்லுப்பா கமலேஷா. தொக்கா மாட்டிக்கிட்டாரு. எப்படி மாட்டிக்கிட்டாரு? யாரை சொன்னீங்களோ பின்னாடி? யார் சொன்னா? தானே பார்த்தேன். இப்போ இருக்கிற ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்களாம் ஒன்று தான். பாய்ஸ் மச்சா மாதிரி இப்போ கேர்ள்ஸ் மச்சாங்கள் ஆயிட்டாங்க. ரைட்டாக தொக்கா பார்த்துக்கோங்க. ரெடி, இப்போ பார்க்கலாம், படிங்க. ஆதியாகமம் 32:27. வேகமா இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்லை, பரவாயில்ல படிங்க. உன் பேர் என்ன என்று கேட்டார். சரி, ஏன் அப்படி கேட்டாரு? நம்ம ரீகால் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த செய்தி எடுத்திருக்கிறேன், ஆனால் இந்த நேரத்துக்கு பயன்படுறது. ஏன் அப்படி கேட்டாரு டக்குன்னு சொல்லுங்க. குட், வெரி குட், கைத்தட்டி. அப்பா கேட்டபோது என்ன சொன்னா சொல்லுங்கம்மா, நான் யார் வந்திருக்கேன், ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்துனா. சொல்லுங்க, யாரை ஏமாத்துனா? இப்போ இவரை ஏமாற்ற முடியுமா? சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க வாய் திறந்து. இப்போ ஏமாற்ற முடியாது. மறுபடியும் அவன் என்ன சொன்னான்னு போட்டிருக்காங்க, யாக்கோபு என்றான்னு போட்டிருக்கு. ஆனால் வேத ஆசிரியர்கள் அதை சொல்லும் பொழுது எப்படி சொன்னாராம், அவர் அந்த யாக்கூ அப்படி அவங்க லாங்குவேஜில் அந்த வார்த்தை யாக்கோபு அப்படி வராது, ஜேக்கப் அப்படின்னு வரும்போது அவங்க லாங்குவேஜில் யாக்கூ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லும் பொழுது அவர் உடஞ்சி அழுதாராம். அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவன் தூதனானவனை அழு கெஞ்சி அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து உன் பேர் என்ன, நீ யாருன்னு கேட்டா நம்ம அப்படின்னு பவுல் பாலாஜி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? கேட்குற உங்களை சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? தயவு செய்து சொல்லுங்க. வாயில வார்த்தை, நம்ம பேரை சொல்றதுக்கு நமக்கு துணிச்சல், அழுவோம், இல்லைன்னா பாவின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நாம? பாவி ஆண்டவரேனா, ஐயோ நான் ஈசாண்டவரே, குப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். யாக்கோபை கேட்கும் போது யாக்கோபு கதறி சொல்றாரு, நான் எத்தனை வந்திருக்கிறேன் பண்றாரு. இல்லையா சொல்லுவோம். நான் ஏசாவா வரல, நான் யார் பேரை வச்சுக்கிட்டோ, நான் ஏமாத்தி வரல, நான் நானாவே வரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேரோடு 2 பரிவாரங்களோடு வர்றவர் எல்லாரும் அனுப்பிட்டாரு. பைபிள் அங்கே முன்னாடியே போட்டிருக்கோம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். என்ன போட்டிருக்கோம்? சொல்லுங்க சொல்லுங்க.
நான் அதுதானே சொல்லி நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிற 3 உதாரணமும் அவங்க தனிமையில் கடவுளோடு பேசுகிறாங்க. யாக்கோபு தனிமையில் பேசுகிறாரு. அவர்கிட்ட அவன் தான் யாக்கோபுன்னு சொல்கிறத, எத்தன்னு சொல்கிறத, ஏமாத்துக்காரன்னு சொல்கிறத, பொய்யன்னு சொல்கிறத ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு எந்த கில்ட்டியும் கிடையாது. அல்லேலூயா. காம்ப்ளெக்ஸ் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது, மாலும் கிடையாது. இல்லை, நமக்கு காம்ப்ளெக்ஸ். அப்படியே ஊரையே ஏமாத்துற மாதிரி ஆண்டவரே ஏமாத்த நினைப்போம். ஊர்கிட்டே நடிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்டயே. அல்லேலூயா. அதுதான் நாம் மாறாமல் இருக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையே. நீங்கள் உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் சரியாக உடஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சரியாக உடஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் யாக்கோபா இப்போ இருக்க மாட்டீங்க, இஸ்ரவேலா இருந்திருப்பீங்க. ஏன் இஸ்ரவேலா மாறலை? ஏன் நான் கன்வெர்ட் ஆகலை? நான் ஏன் இன்னும் மாறலை? நான் ஏன் இன்னும் எனக்கு இடம் கொடுக்கலன்னா, நான் யாக்கோபாவே வாழ விரும்புகிறேன். நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? இல்லைம்மா, இஸ்ரவேலின்ற அனுபவம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறாரு? 21 வருஷம் படாத பாடுபட்டு உழைச்சவன் எதுக்கு காத்திருக்கிறார்? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நானே போனேன், எல்லாம் ஓகே. ஆனால் எதுக்கு காத்திருந்தார் தெரியுமா? நீ ரிட்டன் வந்து ஒரு நாள் அழுவணும்டா தம்பி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லு. ரிட்டன் வந்து ஒரு நாள் அழுவணும். ஆடு மேய்ச்சேன், பொண்டாடியை கட்டினேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. அப்புறம் கெஞ்சினா, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சா மட்டும் விடமாட்டேன். அதெல்லாம் உனக்கு பிரச்சனையே கிடையாதுடா. எப்போ நீ உண்மையை ஒத்துக்கிட்டே அன்றைக்கே நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ ஒத்துக்கிறீங்களோ அன்றைக்கே ஒரு பிளெஸிங் இஸ் ஸ்டார்டட் நவ். ஓகே, இப்பொழுதே இங்கவே. ஆண்டவரே, நான் யாக்கோபுப்பா, நான் ஒரு எத்தம்பா, நான் பொய் பேசுகிறேன்பா, நான் என் அண்ணனை ஏமாத்தினப்பா, என் மாமனை ஏமாத்தினப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட பிறகு போடா இனிமேல் அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாதுடா. நானே உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் நீ யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட வேண்டியா, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட வேண்டியா, நானே உனக்கு எல்லாத்தையும் தரேன்னு சொல்லி அவர் என்ன செய்துட்டார்? தன்னுடைய பேரை இஸ்ரவேல் என்று சொல்லி தன் பேரையே யாக்கோபோடு இணைத்தார். எத்தனுடைய பேரில் இப்போ ஆண்டவருடைய பேர் இருக்கு? சொல்லுங்க. யாக்கோபுனா திருடன், யாக்கோபுனா எத்தன், ஏமாற்றுக்காரன், திருடன் அப்படின்ற பேரில் தேவன் இப்போ அவர் யாக்கோபா அறியப்படலை, அவர் இஸ்ரவேல் தேசமாக தான் அறியப்படுகிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் தேவனாக அறியப்படுகிறார். அவர் யாக்கோபின் தேவன். ஆனால் அவர் யார் தேவன்? இஸ்ரவேலின் தேவனா. அவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் என்னப்படும்? இஸ்ரவேல் எனப்படும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போது இத்தனை வருஷம் காத்திருந்து இவ்வளோ படாத பாடுபட்டு வந்த மனுஷன் அவர்கிட்ட எப்போ உடஞ்சானோ, எப்போ அழுதானோ, எப்போ கெஞ்சினானோ, அன்னிலிருந்து அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதம். யாருக்கு அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த இஸ்ரவேல் இப்பவும் சொல்கிறான், உலகத்துக்கே தண்ணி காட்டுறான். இப்பவும் சொல்கிறான், இஸ்ரவேல் அடிச்சுக்க ஒருத்தனும் இல்லை. இப்பவும் சொல்கிறான், அவன் தாண்டா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான்னு. டேய், இதுக்கெல்லாம் காரணம் யாக்கோபு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? இன்றைக்கி அவங்கள அசைச்சிக்க அவர் எல்லா என்ன சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சரில் எடுத்துக்கிட்டாலும், சயின்ஸில் எடுத்துக்கிட்டாலும், வெப்பன்ஸில் எடுத்துக்கிட்டாலும், எதை எடுத்தாலும் அவன் தான் என்னவா இருக்கான். எல்லா பிஸ்னஸை இங்கே இந்தியாவை உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறது வரைக்கும் அவங்க தான். அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஒன்று சொல்கிறேன், நான் ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம், ஐயோ பாஸ்டர், நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார், இதை முன்னாடியே சொல்லிய பாஸ்டர், நாங்கள் ட்ரெஸ் கோட்லாம் போட்டோம், கையெல்லாம் காமிச்சோம், உன் லிஸ்ட்லாம் வேறு இடத்துல போய் சேரும், நான் அப்புறம் சொல்கிறேன், ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லையா சொல்லுவான். ஆமென். வரேன், நம்ம ரகசியங்களை பப்ளிக்கில் பேசக்கூடாதுல்ல, வரேன். சத்தியம் என்ன, எப்போ யாக்கோபு உடஞ்சாரோ அப்போவே ஆசீர்வாதம். அடுத்த ஆளுக்கு பேர்லாம் நேரம் இல்லைல்ல. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமாக இல்லை, டைம் போதோ?
இல்லை டைம் ரொம்ப போயிடுச்சோ, பசிக்குதோ? வீட்டில் போய் இட்லி சாம்பார் வடைலாம் சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வேகமாக துரிதமாக வருவார். இதுவும் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான்ல. நீ என்ன செஞ்சிருவே, பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னான். அடுத்து டக்குன்னு போங்க 2. கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் அழுதான். இல்ல, ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போ வசனம் சொல்லுகிறது, நீ செத்து போயிடுவேன்னு வந்து சொல்றான். ஐயோ, செத்து போறதா? ஆண்டவரே என்னை நினைக்கணும்னு சொல்லி எசேக்கியா என்ன செய்கிறார்? அது பெரிய லிஸ்டே போய்கிட்டே இருக்கும். அழுகிறார். 5 படிங்க, டக்குன்னு 5 படிங்க சொல்லிட்டு ஏசாயா போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் அங்க ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. யாரு சொல்லுங்க? சொன்னது உண்மை, வந்தது உண்மை, பேசுனது உண்மை. ஆனா அந்த மனுஷன் அட்டென்ஷனில் திருப்பி ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்து பக்கமாக திரும்பி, ஐயோ ஆண்டவரே என்ன பாருங்க, என்ன நினைங்கன்னு சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணுறான். ஏய் ரிட்டர்ன் போ. 5 சொல்லுங்க. என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பன ஆகிய தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டு, எல்லாரும் சொல்லுவேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கைத்தட்டி. ஒரு ஆள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆள் அழுதே 15 வருஷம் வாங்கிட்டான். அல்லேலூயா. சாவு போனுவேன் ரெடி பண்ணுறான், படையை கட்டுறான், வண்டி வரண்டா, குழிக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த ஆள் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். அமேன், அல்லேலூயா சொல்லுவான். டாக்டர் சொல்லலாம், மகள் செல்வி சொன்னது போல, அநேகர் சொன்னது போல சொல்லலாம். ஆமேன். நீங்கள் சொல்லணும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஆண்டவரே. ஆஹா, எனக்கு இன்னும் 15 வருஷம் வேணும்னா, அழுதி ஜெபிச்சவனுக்கு கர்த்தர் சொன்னார், போ, உன் நாட்களில் 15 வருஷத்தை என்ன செய்வேன், கூட்டுவேன், நீ ஆலயத்துக்கு போவ, நான் உன்னை குணமாக்குவேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறவரே, அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறவனை சுகமாக்குறவர் கர்த்தர். அவர் என்ன சொன்னாரு? நான் எதற்கு காத்திருக்கிறேன்? இப்போ 1, 2, 3 வசனங்கள்ல மரணத்தை சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார் தெரியுமா? எசேக்கியா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோம். நாம என்ன செய்யணும்? ரிசல்ட் வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படியா அப்படியா அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல. ஏய், அப்புறம் நம்ம பாட்டு பாடுறோம்ல, மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. மாத்திட்டோமா? என்னம்மா லைட் நோவா சொன்னது போல எவ்வளோ பேர் மறிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு தேவர் நகரில் கூட்டெல்லாம் போட்டு செய்த அந்த தாய் திடீரென்று மறுத்திட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல, ஜவாபே சொல்ல முடியல. ரைட். ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் அந்த எல்லா ரிசல்ட்டுகளையும் மாற்றி போட்டுருணும். ரெடி, பாடுவோமா? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. மறுபடியும் மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட உம் தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே, யாவே 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 யாவே
யாவே ரொவேகா. மறுபடியுமா யாவே யாவே, எல்லாமே யாவே 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 ரொவேகா. யாவே ரொவேகா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு காத்திருந்தாரு யாக்கோபு? என்ன செய்யணும்? உடையணும். எதுக்கு காத்திருந்தாரு எசேக்கியா? என்ன செய்யணும்? உடையணும், அழுவணும். கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தவர், இவருக்கு சுகத்தை கொடுத்தவர். இன்னொரு வசனத்தை படித்து நிறைவு செய்யலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6 to 11 வசனம் வரை கொஞ்சம் வேகமா நான் படிக்கிறேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம். இது நமக்கு எல்லாருக்குமே, எனக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரெடி? இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இது என்னம்மா? இது பாருங்களேன். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். குடும்பத்தையே சொல்றாரு இந்த மனுஷன். குடும்பத்திலே கூண்டில் ஏத்துறாரு. தான் மட்டும் சொல்லலை. என்ன சொல்றாரு அவரு? தான் ஜபத்தில், ஏமா ஒத்துப்பீங்களா நீங்கள்? எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா தானே? நம்மளாம் அப்படி தானே சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு பத்தியா? நாங்கள் எப்படி நடந்தோம்? கெட்டவர்களா. தெலுங்குல நம்ம போட்டிருக்குது செடித்தனம்னு போட்டிருக்குமோ? கீடு என்னம்மா பாப்போம்னு போட்டிருக்கா. ஆனால் தமிழில் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார், நாங்கள் ரொம்ப கெட்டவங்களாக நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போடும். அல்லேலூயா. கரெக்ட்லி. பாருங்க. அப்போ நெகேமியா அலங்கத்தை கட்டினாரு. ரைட். நாம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்காக எதையாவது கட்டணும், எதையாவது ஆண்டவருக்காக எழுப்பணும். ஆமென். நம்ம எல்லாருமே சேர்ந்தே அல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள் பாவம் செய்தோம் இல்லை, நாங்கள் கெட்டவர்களாய் இல்லை. எத்தனை பேர் எழும்பி, எத்தனை பேர் இங்கே இருந்திருக்கணும், எத்தனை பேர் இருந்து எப்படி ஆண்டவருக்காக எழும்பி இருக்கணும் இல்லை? அது புரியல. நான் என் தனிப்பட்ட பாவம்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் செஞ்சிட்டாங்க. இல்லை, அது ஒரு சபையவே பாதிச்சிருக்கு. ஆண்டவருக்காக எழும்ப முடியாத அளவுக்கு பாதிச்சிருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செய்கிற உங்கள் பாவம் உங்கள் தனிப்பட்ட பாவம் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் சபையை பாதிக்கும். அதானே? அதுதானே நம்ம கடந்த கால வரலாறு, அதுதானே நம்முடைய கடந்த கால சாட்சி. ஆமாம் தானே? ஆமாம் தானே? எதற்காக ஆரம்பித்தோம்? எதுக்காக சபையை தொடங்கினோம்? எதுக்காக வந்தோம்? இங்கே ஆத்துமாதாயம் செய்ய மாட்டோமா? இங்கே பிகேஜை ரட்சிப்புக்குள்ளே நடத்த மாட்டோமா? வால்டாக்ஸ் ரோட ஒரு அசைக்க மாட்டோமா? கொண்டி தோப்பை ஒரு குலுக்க மாட்டோமா அப்படின்னு வந்தால் வசனம் நெகேமியா சொல்கிறாரு, நாங்கள் மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். உங்களுக்கு கற்பனைகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? தூக்கி போட்டுட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? போன அத்தனை பேரும் எல்லாம் சேர்ந்து ஒரு 400 பேராக இருந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒரு இடம் வாங்க விஷயமா இருந்தாலோ, ஏதோ ஒரு பெரிய லீஸ்க்கு எடுக்கிற ஒரு விஷயமா இருந்தாலோ, இன்றைக்கி ஆயிரங்களை கட்டுறதுக்கு இன்றைக்கி லட்சங்கள் வரைக்கும் கொண்டு போயிருப்போம்.
அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆனால் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். சொல்லுங்க என்னது, யார் ஒருத்தர் இருக்கிறான்? பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அது 11 வரைக்கும் சொன்னல, காட்டுங்க டக்குன்னு தமிழில் மட்டும் காட்டுங்க 11 வரைக்கும். மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறிப்பேன் என்றும், டக்கு நான் படிக்கிறேன், இல்லை தமிழில் மட்டும் காட்டுங்க. அவ்வளோ சின்னதாக தெரிலப்பா, தமிழில் மட்டும் காட்டு. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளபடி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள், தயவு செய்து சொல்லுங்க, பாரம் உள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும், நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால் போனவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த வசனங்களை காட்டுங்க. நான் யாருக்கும் விரோதி கிடையாது, யாருடைய சோத்தில் மண்ணள்ளி போட்டது கிடையாது, யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது, யாரையும் நான் எந்த குடும்பத்துக்கும் யாருக்கு விரோதமாக தவறுகளுக்கு எதிராக நின்று இருக்கிறேன், கண்டிச்சிருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், கோபப்பட்டிருக்கிறேன். ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்கிட்ட அடி வாங்காத ஆள் இல்லை. முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் அடி வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ வரணுப்பான்னு சொன்னால், அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே சொல்லுங்கண்ணே, எப்போண்ணே வரணும், நீங்கள் சொல்லிட்டா என்னண்ணே நான் வந்துடுறேனேன்னு சொன்னான். இல்லையா சொல்லுவோம். இன்னும் அடித்ததை நினச்சிக்கிட்டு, இன்னும் அடி வாங்கினதை நினச்சிக்கிட்டு இருந்தால் காலந்தல்ல. அது வசனம் சொல்லுகிறது, தள்ளுண்டு, படிங்க அந்த வார்த்தையை, தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்க்கவே விட மாட்டீங்க. நிறைய பேர் உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்ததோ தெரியல, யாரும் போனவங்க யாரும் வந்துடக்கூடாது. அல்லையா சொல்லுவான். போகணும், அதுவும் என் கூட திரும்ப சேர்ந்துடக்கூடாது. அதெல்லாம் இப்படி எனக்கு யாராலும் எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. யாருக்கிட்டையும் நான் சோத்துக்காகவும் பழகலை, பணத்துக்காகவும் பழகலை. பிள்ளைகளாக பார்த்து பழகினேன், ஊழியர்களாக உருவாக்க நினச்சேன், எனக்கு அப்புறம் நான் உருவாக்கணும்னு நினச்சேன், ஊழியங்களை செய்யணும்னு நினச்சேன், ஆராதனைகளை நடத்தணும்னு நினச்சேன், வார்த்தைகளை கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்க வச்சேன், கொடுக்க அனுமதித்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? அவர்களை நான் என்ன செய்வேன், என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரலும். எனக்கு சொன்ன வார்த்தை அதுதான். அல்லேலூயா சொல்லுவோம். படிங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்களே. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஒவ்வொரு ஆத்மாவும் எனக்கு முக்கியம்னு சொல்லி தான் பார்த்தது. எவனுடைய பாக்கெட்டையும் பார்த்ததில்லை, யாருடைய பர்ஸையும் பார்த்ததில்லை. ரைட். நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு காலையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, வீடு வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். இன்னும் விசாரித்து என்ன வேணும் பாஸ்டர், ஏது வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் அன்பு, அது எனக்கு முக்கியம் கிடையாது. நான் பவுலை ஃபாலோ பண்ணுறவன். உங்களை நேசிக்கிறேனே தவிர உங்களுடையது அல்ல. இல்லையா சொல்லுவோம். சத்தியம் எங்கே பிரச்சனை எங்கே இடிக்குது? ஃபைனலாக நான் முடிக்கிறேன். நெகேமியா ஜெபிக்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம். ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பிள்ளைங்க பாவம் செஞ்சுட்டாங்கப்பா. யார் ஒத்துக்கிறா இன்னைக்கு? பாஸ்டர் நாங்கள் பாவம் வச்சுட்டோம், தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர். எங்கள் மேலே வச்சிருந்த நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு. இன்னை வரைக்கும் எங்கள் தம்பிக்கு 40 வயசாகுது, நான் பொண்ணு பார்க்கல, கல்யாணம் பண்ணலை. ரைட். அவனுடைய ஒரே பழக்கத்தினால உங்களுக்கு ஒரு மாதிரி, என் கூட பிறந்தவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற கேவலமானவன் கிடையாது நான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறேன் என் தம்பி. நீ விடுறியா? உனக்கு அண்ணனாக இருந்து என்ன செய்யணுமோ இந்த சத்திரம் இல்லை, எந்த பெரிய சத்திரத்துலையும் நடத்துறதுக்கு அவனுக்கு 40 வயசு ஆக போகுது. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவன் சரியானா உனக்கு நான் ஒரு அண்ணனாக இருந்து செய்கிறேன். இல்லையா எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, நீ பாரு, இல்லை என் தம்பிக்கிட்ட கேளு, நீ பாரு, நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். ஆளுக்கு ஆள் மாறுற ஆள் கிடையாது நான். என்ன பிரச்சனை, ஏன் எழும்ப முடியல? ஆண்டவர் இது சொல்கிறேன், இதெல்லாம் ரிசல்ட், இதெல்லாம் ஒப்பு கொடுக்கறது. நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் என்ன தவறு செய்ய, இந்த பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன், இல்லை இருக்கிற ஆத்துமக்களுக்கு நல்லா தான் சொல்லி கொடுக்குறோம், நல்லா தான் நடத்துகிறோம், நாம் பெருசாக ஏதோ சாதிக்கணும். இப்போ இந்த சிபிஎஸ்க்கு கூட அதை தான் சொல்கிறோம். ஒரே தரிசனங்கள், ஒரே பிள்ளைங்க வர போகிறாங்க, இத்தனை ஆயிரங்களை செலவு பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பண்ண போகிறோம். என்ன ஒரு 10 குழந்தையாவது ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. என்னைக்காவது 10 பணக்கார குழந்தை ரட்சிக்கப்படணும், சேடு விட்டு பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் என் வாயால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் நடத்துனதெல்லாம் கார்ப்பரேஷன் விட்டு பிள்ளைங்க தான். நான் நடத்தும் போது இவங்களாம் யாருமே வசதி கிடையாது, யாருமே மாடி வீடு கிடையாது,
எல்லாமே தகர வீடும், எல்லாமே ஒழுகுன வீடும் தான். ஆத்துமாக்களாக பார்த்தேன், பிள்ளைகளாக பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கும் அப்படி தான் பார்க்குறோம். நம்ம கையில் மறுபடியும் 200 பிள்ளைகளை கொடுக்க போகிறாரு. அதில் ஒரு 10 குழந்தை, அவன் உப்பாலத்தில் இருக்கட்டும், அவன் பள்ளத்தில் இருக்கட்டும், அவன் ஹவுசி மோட்டில் இருக்கட்டும், அவன் ஜட்காபுரத்தில் இருக்கட்டும், அவன் பிகேஜில் இருக்கட்டும், கொண்டித்தோப்பில் இருக்கட்டும், அவன் ஒரு ஆத்துமா. அல்லேலூயா சொல்லுவோமே. நாளைக்கு அவன் நல்லா இருக்கட்டும், நாளைக்கு அவங்க வசதியாக இருக்கட்டும், நாளைக்கு அவங்க நல்ல கர்த்தர் அவங்கள உயர்த்திட்டோம், அவங்கள நல்ல உன்னதத்தில் வச்சிருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதற்காக நம்மளை கொண்டு வந்தார்? இங்கே நெகேமியா ஜெபிக்கிறார், நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் பாவம், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள்னு ஜெபிக்கிறாரு. 15 படிங்க, முடிச்சிடலாம். 15 இல்லைம்மா, அதே நெகேமியால 15 1 15 இல்லையா? அப்போ இருங்க, நான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டேன், பார்த்து விட்டேன். 2 சாரிம்மா, சாரி. இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு காரிய கைக்கூடி வந்து இதுங்க. ஒரு நிமிஷம், 5 தானா? படிங்க. சாரி, தேங்க்யூமா. எத்தனை? 1 15 11. அப்புறம் ஏன் நான் 15 எழுதுனேன்? படிங்க, சாரி, படிச்சிருங்க, முடிக்கலாம். பிரார்த்தித்தேன். அதாவது எனக்கு கைக்கூடி வந்ததுன்னு இருக்கு, அதுதான் நான் எழுதினேன். நான் இப்போ பார்த்து சொல்லிடுறேன், சரிங்களா? இல்லைம்மா, 18 தவறாக சொல்லிட்டேன். 2:18 ரைட், சாரி, மன்னிச்சுக்கங்க. படிங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கைத்தட்டி சந்தோஷமா. எப்போ நடந்துச்சா? நெகேமியா அறிக்கை செய்து ஜெபிக்கிறாரு, நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் மீறினோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிது. சந்தோஷமா இல்லையா சொல்லுவான். ராஜா பொண்ணும் பொருளையும் கொடுக்குறாரு, ஆட்களை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, போய் ஜனங்க கிட்ட சொல்லும் பொழுது ஜனங்களை என்ன செய்கிறாங்களே, வாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இல்லையா சொல்லுவான், அல்லையா சொல்லுவான். அந்த மன திரும்புதல் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக, நான் நேற்று தூங்கும் போது கூட யோசிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவரே வாரம் போய்கிட்டே இருக்குது, இன்றைக்கி 86வது வாரம், 18 வாரம் போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, குறைஞ்சி லம்பாக தெரியும் போது நல்லா இருந்துச்சு, அப்படியே அந்த லெக்க குறைய புரியுதுங்களா? எனக்கு சொல்கிறேன், நான் படுத்துக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வரல, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இன்னும் 80 வாரம்னு சொல்லும் பொழுது இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நாமளாம் கொஞ்சம் மனம் திரும்பணும்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் யாக்கோபை போல மனம் திரும்பினா, ஏசாயாவை போல மனம் திரும்பினா அது உங்களுக்கு நன்மை. நெகேமியாவை போல ஜெபித்தா அது சபைக்கு நன்மை. எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஆமே, நாம் கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தரணும். வால்டாய்ஸ் ரோடில் ஒரு சபையை கட்டணும்னா, நான் சொல்கிறேன், லேஸ்பட்ட விஷயம் இல்லை. எங்கள் பாஸ்டர் என்கிட்ட சொன்ன விஷயம், சின்ன வயசில் என்கிட்ட பாலாஜி, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறது அப்படிங்கிறது நம்ம பரம்பரை சாபங்களை உடைக்கும். நமக்கு பிறகு ரைட் இல்லை, அது ஆண்டவருடைய வருகை தாமதிக்கமானா, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வின்சென்ட் செல்வகுமார் சொன்னார்னு சொன்னேனே, வருகை வந்துட்டு போனால் கூட ரிட்டர்ன் வரும்போது எங்கே இறங்குவோன்னு, நம்ம சபையிலேயே இறங்குவோன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும்ல. விழுங்கால் படியிடலாமா? ஆண்டவர், இந்த ஒரு மனம் திரும்புதல் எங்கள் சபைக்குள்ளே உருவாகட்டும்ப்பா. இங்கே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இங்கே உருவான பிள்ளைகள் ஆண்டவர் எங்கெல்லாமோ வீணா அல்லது உபயோகம் இல்லாமல் அல்லது பெருசாக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலை தாங்கப்பா. ஒரு பாரமுள்ள ஒரு தகப்பனா, ஒரு ஊழியனா, உபதேசித்த, போதித்த, அன்பு காட்டின, வழி நடத்தின இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஒரே தப்பாக போய் சொல்லி தருது, தப்பாக கோல் மூட்டி கலகு மூட்டி
தீமையாக பேசி பேசி டீமை பிரித்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன லாபம்? எவ்வளோ நாளுக்கு ஒன்றா இருந்துருவீங்க? எவ்வளோ நாளைக்கு இது நடந்துடும்? ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய முடியுமா? ஏதாவது ஆண்டவருக்காக வாழ்ந்துட முடியுமா? நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் கைகூத்து ஜெபித்த வரைக்குமா எங்கள் எவ்வளோ அருமையாக இருந்தது தெரியுமா? எப்போ ஜெபம் எங்களை விட்டு போச்சு, எங்கே நாங்கள் கை கோத்து ஜெபிக்காமல் போனோமா அப்போவே சின்ன பின்னமாக போயிடுச்சு. ப்ளீஸ் லிசன், நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் யாக்கோபை போல ஜெபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எசேக்கியாவை போல ஜெபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெய்வீக சுகமும் விடுதலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களும் நடக்கும். ஒரு நெகேமியாவை போல மனந்திரும்புமா நான் சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தோம், ஆமாப்பா நாங்கள் எங்கள் பிள்ளைகள் தவறு செய்தார்கள் ஆண்டவரே, ஆமாப்பா அப்படின்னு அவர் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நெகேமியாவின் காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக மாற்றினார். நம்முடைய காரியத்தை கர்த்தர் இந்த பகுதியில் அனுகூலமாக மாற்றுவார். நம்ம எல்லாருக்குமே இங்கே வால்டாக்ஸ் ரோட்டில் நான் அல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். பரலோகத்தின் தேவன் அனுக்கிரகம் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். காற்றையே காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நீருட்டால் நிரம்பும் என்று சொன்னாரே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொன்னாரே. இதுவரை இந்த வால்டாக்ஸ் ரோடில் அல்லது இந்த கொண்டி தோப்பில் யாருமே செய்யாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியுமா, யாரோ ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார் பாஸ்டர். ஒரு 8 பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஜெபிச்சுட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் எப்போ இடம் வாங்க போகிறீங்கன்னு கேட்டு. நானே உடம்பு முடியாமல் படுத்து எனக்காக வந்து ஜெபிச்சுட்டு போனவங்க என் வீட்டை விட்டு போகும்போது கேட்குறாங்க, என்னாச்சு, எப்போ இடம் வாங்க போகிறீங்க, எப்போ கட்ட போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே அவங்க கையை கொடுத்துட்டு சீக்கிரத்திலேயே பாஸ்டர் வெரி குயிக்லி அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சேன். நம்மளை நேசிக்கிறவங்க நமக்காக அப்படி வாழ்த்து சொல்கிறாங்க. சபையாரே, நீங்களும் நான், ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள், நாங்கள் உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவதை தடை செய்யக்கூடாதுப்பா. எங்களுக்காக இல்லை, எங்கள் பெருமைக்காக இல்லை, எங்கள் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. ஒரு திரள் கூட்டம் இங்கே உங்களை ஆராதிக்கணும்ப்பா, ஒரு திரள் கூட்டம் உங்களை ஆராதிக்கணும்ப்பா, ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே இந்த கடைசி கால எழுப்புதல்னு சொல்கிறத எங்கள் கண்கள் பார்க்கணுமே, எங்கள் கண்கள் பார்க்கணுமே ராஜா. எங்கள் நாட்களில் அது நடக்கணுமே ராஜா. எங்களை அதற்கு உபயோகப்படுத்தணுமே. நான் சொல்கிறேன், எந்த ஊழியம் செய்தாலும் அதில் ஆத்தும ரட்சிப்பு இல்லைன்னா என்னங்க ஊழியம்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியலன்னா என்னங்க ஊழியம் பண்ணுறோம்? என்ன ஊழியம் செய்கிறோம்? ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லவோ, ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பை சொல்லவோ, ஒரு ஆத்மாவை மனம் திரும்புதலை கொண்டு வரவோ, போய் ஒரு வியாதியஸ்தருக்கு போய் பார்த்து ஜெபிக்கவோ, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லி ஜெபிக்கவோ இன்னும் நமக்கு திராணி இல்லை, இன்னும் நமக்கு டைம் இல்லை. எப்படிங்க வளரும்? எழுந்து நிற்போம். எப்படி சபை வளரும்? எப்படி ரட்சிப்பு நடக்கும்? இன்னும் கரிசனை இல்லை, இன்னும் பாரம் இல்லை, இன்னும் பொறுப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மூப்பர்கள் எல்லாம் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்ப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னார். அந்த நாட்கள் என்றைக்கு நடக்கும்? அந்த காலம் எப்பொழுது நம்முடைய சபையில் வரும்? அல்லேலூயா. ஒரு ஜப ஆவி ஊற்றப்படாவிட்டால் இது நடக்காது. ஒரு ஜப ஆவி ஊற்றப்படாவிட்டால் இது நடக்காது. ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் இது நடக்காது. நான் சொல்லுவேன், சபையே நீ உடைக்கப்படாவிட்டா, நீ மனம் திரும்பாவிட்டா, ஒருவேளை இங்கே வேணாம், உன் தனிப்பட்ட முறையில் உட்காந்து செபி, தனிப்பட்ட முறையில் போய் போராடு. ஆண்டவரே நான் யாக்கோபை போல போராடுவேன்னு சொல்லி பாட்டு பாடுவோம். ஆமாம், அண்ணால போல அழுவேன்னு சொல்லுவோம். ஆமாம், இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் இஸ்ரவேலாக மாறுவீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் உங்களுக்கு நடக்கும். வீடுகள் கட்டுவீர்கள், வீடுகள் வாங்குவீர்கள், திருமணங்கள் நடக்கும், பிள்ளை பாக்கியங்கள் உண்டாகும், வேலைகள் கிடைக்கும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்குவார். எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை கொடுத்த தேவன் பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும், மரண வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது தெய்வீக வல்லமையினால் அவர்களை குணமாக்குவார். நெகேமியாவை போல ஒரு மன்றாடி, ஒருவேளை
கடந்த காலங்கள் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவருக்காக நாம் எழும்ப முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட தடைகள் உண்டாயிருக்கும். இனி வரும் நாட்களில் சபையில் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவளை சபையில் கர்த்தர் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் கொண்டித்தோப்பு சந்திக்கப்படணும், எங்கள் பிகேஜி சந்திக்கப்படணும். ஆண்டவரே ஒவ்வொரு பிகேஜி தெருவும் சந்திக்கப்படணும், வால்டாக்ஸ் ரோடு சந்திக்கப்படணும், உப்பால சந்திக்கப்படணும், பல்ல சந்திக்கப்படணும், கல்யாணபுரம் சந்திக்கப்படணும், ஹவுசிங் போர்டு சந்திக்கப்படணும், ஜட்காபுரம் சந்திக்கப்படணும், அண்ணா பிள்ளைத்தெரு சந்திக்கப்படணும், திருப்பள்ளி தெரு சந்திக்கப்படணும், ஆதியப்பா தெரு சந்திக்கப்படணும். இயேசுவின் நல்லா சொல்லுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் ஒவ்வொரு தெருவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தெருவும் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொரு ஆண்டவரே மின்ட் பகுதி சந்திக்கப்படுவதாக, சவுகார்பேட்டை பகுதி சந்திக்கப்படுவதாக, கொண்டித்தோப்பு சந்திக்கப்படுவதாக, மூலக்கொத்திர சந்திக்கப்படுவதாக, கொருக்குப்பேட்டை சந்திக்கப்படுவதாக, வேசார்படி சந்திக்கப்படுவதாக. லட்சியம் ஆண்டவரே, மனம் திரும்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் ஒரு விசை மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே மனம் இறங்குவீராக, எங்கள் மேல் மனம் இறங்குவீராக. எங்கள் நோக்கம் நிறைவேறுவதாக, எங்கள் தரிசனம் நிறைவேறுவதாக. எங்களை குறித்து, சபையை குறித்து நீர் வைத்த தரிசனங்கள், நோக்கங்கள் நிறைவேறுவதாக. இந்த சபையின் தரிசனத்திற்கு நோக்கத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனுடைய அக்கினியை கொண்டு எல்லா எண்ணங்களும் எல்லா செயல்பாடுகளும் இப்பொழுதே 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 கடிந்து கொள்ளப்படுவதாக, கடிந்து கொள்ளப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த கடைசி கால ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், கடைசி கால எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். எங்கள் ஜனங்களை ஆசீர்வதி, எங்கள் ஜனங்களை ஆண்டவரை விடுதலையாக்கும், எங்கள் ஜனங்களை சுகமாகும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை எழுப்பும்படியாய் செபிக்கிறேன். நான் பாரத்தோடு சொல்கிறேன், உங்கள் தனிப்பட்ட ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. சபையில் எப்படி தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளில் எந்த அளவுக்கு செபிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜபம் இருக்குதுங்கிறத நம்ம எல்லாரும் சபை கூடி வரும்போது அது தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில் தனி ஜபம் எழும்பட்டும்ப்பா, குடும்ப ஜபங்கள் எழும்பட்டும்ப்பா, தனிப்பட்ட முறையில் உங்களோடு உறவாடட்டும்ப்பா. ஆண்டவரே, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஹல்லேலூயா. ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தார் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி கரை மட்டும் என்னை தாழ்த்தி உம்மிடம் ஊற்றி செவிக்கின்ற இதயம் தாரும். அறைக்கோய் சதவ சாத்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி செவிக்கின்ற வரமும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்தவே. உறங்காத உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா,
ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, என்னில் தாரும் தேவா. கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவிய மேல ஊத்துங்கப்பா, ஒரு மன்றாட்டின் ஆவிய மேல ஊத்துங்கப்பா, ஒரு கண்ணீரின் ஆவிய மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய மேல ஊற்று. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் என்று சொன்னீரே, உபவாசத்தோடு புலம்பலோடு வருவார்கள் என்று சொன்னீரே. அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு உபவாசித்து செபிக்கிற அனுபவம் இங்க எல்லாருக்கும் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கையில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வருஷமா பாடட்டும்.